இந்த 1 கோடி கார்பஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா 5 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய ஃபண்ட் வேல்யூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 30% டவுன். புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 கோடி ரூபா கார்பஸ்ங்கிற ஒரு கனவை வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு வர்றவங்க ரிஸ்க் அப்பிடேட்டை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் அவங்க சிக்கிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எஸ்ஐபியில் இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, எந்த ஃபண்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு 1 கோடி கார்பஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த 1 கோடி கார்பஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா 5 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆப்பிடைட். இந்த ரிஸ்க் ஆப்பிடைட்டுங்கிறது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வேர்டாக இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிஸ்க் ஆப்பிடைட்டை அவங்களாலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலங்கிறதுனால தான் இந்த மிஸ்டேக்ஸே நடக்குது. டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டிங் ஆர் இந்த ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் மூலமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்னங்கிறத ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் ஜூன் ஜூலை அந்த பீரியடில் நிறைய பேர் ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமும் ரோபோ அட்வைசரி பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமும் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர் ஈவன் லம்சம் முறையில் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் 80% ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 இயரில், அதாவது ப்ரிசீடிங் 1 இயர் 2023 ஜூன்லேருந்து 2024 ஜூன் வரைக்கும் எந்த ஃபண்டு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த ஃபண்டில் போய் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸில் 60-70% அந்த ஒரு வருஷத்தில் வந்துச்சு. பிஎஸ்யூ ஃபண்ட்ஸில் கிட்டத்தட்ட 40-50% அந்த ஒரு வருஷத்தில் வந்துச்சு. 80% ஆஃப் த பீப்புள் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட் 10-11 மந்த்ஸில் அவங்களுடைய ஃபண்ட் வேல்யூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 30% டவுன். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேயும் 30% டவுன். புதுசாக மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 கோடி ரூபா கார்பஸ்ங்கிற ஒரு கனவை வந்து அச்சீவ் பண்ணுன்ட்டு வர்றவங்க ரிஸ்க் அப்பிடேட்டை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் அவங்க சிக்கிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இப்போ நான் அந்த டிஃபென்ஸ் ஃபண்ட்ஸும் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸும் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். அது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதுசாக வரக்கூடிய இன்வெஸ்டருக்கு அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட்டை பொறுத்து சில செக்மெண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். செக்டாரல் அண்ட் தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க பண்ணும்பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹையான ரிஸ்க்கு அவங்க எடுக்கிறாங்க. புது இன்வெஸ்டருக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் ஒரு 2-3 வருஷம் ஒரு டேப்பர்டு ரிஸ்க் எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பண்ணால் மட்டும்தான் அவங்களால ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அபரிமிதமான ரிஸ்க் எடுக்கும்பொழுது மார்க்கெட் வந்து கீழே போகும்பொழுது இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமும் பெருசாக கீழே விடும். அப்போ வந்து இந்த அசட் கிளாஸ் மேலேயே அவங்களுடைய நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ரிஸ்க் அப்பிடைட் வச்சு அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி த ரைட் திங். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எல்லாருமே 15-15-15ங்கிற ரூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. 15,000 ரூபா எஸ்ஐபி 15 வருஷத்தில் 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா 1 கோடி ரூபா கார்பஸ் கிடைக்கும். இதே ஒரு 13% தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த 1 கோடி ரூபா கார்பஸ் அச்சீவ் ஆகிறதுக்கு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இல்லை 13% எனக்கு தேவையில்லை, ஈவன் 12% எனக்கு இருந்தால் போதும், இவ்வளோ தான் என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 17.5 இயர்ஸில் உங்களால் 1 crore கார்பஸை ஜென்ரேட் பண்ண முடியும். 15 வருஷத்துக்கும் 17.5 வருஷத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க, வெறும் ஒரு 2.5 வருஷம் தான் வித்தியாசம். இந்த 2.5 வருஷத்தில் வித்தியாசத்தில் உங்களுடைய 1 கோடி கார்பஸை உறுதி செய்ய முடியும்னா உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட் செலெக்ஷனோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷனோ பண்ணிங்கன்னா அந்த கோல் வந்து கம்பல்சரியாக அச்சீவ் ஆகுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ ரிஸ்க் ஆப்பிடைட் பற்றி பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோல் பிளானிங். இந்த கோல் பிளானிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். இந்த கார்பஸ் 1 crore நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான பங்கு கோல் பிளானிங் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சைல்டுக்காக நீங்கள் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி அந்த 18 இயர்ஸில் வந்து அந்த மெச்சூரிட்டியை வச்சு தான் ஹையர் எஜுகேஷன் நீங்கள் அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எக்காரணத்தை கொண்டாலும் அந்த பணத்தை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான மனசு உங்களுக்கு வராது. இதே பெண் குழந்தைகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் திட்டங்கள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் அதை பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ரிஸ்க் ஆப்பிடைட் பார்த்தோம், கோல் பிளானிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன். மோர் தென் 80-90% ஆஃப் த டியூட்டி ஆஃப் செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் இதை மைண்டில் வச்சுக்காம தான் அவங்க எவ்வளோ எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதே அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸை
ஃப்யூச்சர் வேல்யூ நம்ம போட்டு அதை கால்குலேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபிலேருந்து வரக்கூடிய மொத்த தொகையானது நமக்கு தேவையான கோல் என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த கோலுக்கு பத்துமா அப்படிங்கிறத நீங்கள் இப்போதையே நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள், இன்றைக்கி 20 லட்ச ரூபா ஒரு காலேஜ் ஸ்டடீஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், 15 வருஷம் கழித்து ஒரு 6-7% இன்ஃப்ளேஷனில் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா உங்களுக்கு தேவை இருக்கும். ஸோ நீங்கள் 15,000 ரூபா எஸ்ஐபி போடுறீங்க, ஒரு 17 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபா கார்பஸ் கிடைக்குதுன்னா, அந்த 1 கோடி ரூபா கார்பஸில் 50 லட்ச ரூபா எஜுகேஷனோட காஸ்ட்டுக்கு போயிடும். பாக்கி இருக்கிறது 50 lakhs தான். ஸோ அந்த 50 lakhsக்குள்ளே சப்போஸ் கோல் பிளானிங்கில் நீங்கள் 3-4 கோல் வச்சுட்டு இன்ஃப்ளேஷனை மட்டும் கால்குலேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 4 கோல் வச்சுருக்கீங்கன்னா 1 கோலோ 2 கோலோ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். பாக்கி இருக்கிற கோல்ஸுக்கு உங்களுக்கு அதை ஃபண்ட் பண்ண முடியாத நிலைமைகள் வரலாம். ஸோ இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவங்களுடைய மேரேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை செட் பண்ணி அந்த பர்டிகுலர் கார்பஸ்லேயே ஒரு போர்ஷன் தனியாக வச்சுருப்பீங்க. சப்போஸ் இன்னி தேதிக்கு மேரேஜுக்கு ஒரு 25 lakhs உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அது கிட்டத்தட்ட 70 to 80 lakhs ஒரு 90 lakhs கூட தேவைப்படலாம். அப்போது நீங்கள் அந்த 1 crore கோலுக்குள்ளே ஏதாவது ஒரு கோல் தான் வருமே ஒழிய பாக்கி இருக்கிற கோல் வந்து உங்களால் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மேபி இப்போதைக்கு ஒரு 15,000 நீங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக ஒரு வருஷம் ஒரு 10%, 5% உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் ஸ்டெப்பப் பண்ணிகிட்டே போகலாம். ஆர் உங்களுக்கு எப்போயாவது ஒரு போனஸ் வருது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது மெச்சூர் ஆகி வருது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஆர்டி போட்டிருந்தீங்க அதை மெச்சூர் ஆகி வருதுன்னா அதை வந்து இந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு லம்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு டோட்டல் கேல்குலேஷன்ஸ் நீங்கள் 18 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான கார்பஸ் அதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எப்போ நீங்கள் கோல் பிளானிங் பண்ணாலும் இன்ஃப்ளேஷன் கேல்குலேஷனை விட்டுட்டு கோல் பிளானிங் பண்ணாதீங்க. அந்த இன்ஃப்ளேஷனை யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபைனல் கேல்குலேஷன்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் பண்ண முடியும். ரிஸ்க் ஆப்பிடைட், கோல் பிளானிங், இன்ஃப்ளேஷன் கேல்குலேஷன் 3 பார்த்துட்டோம். 4வது பார்த்தீங்கன்னா அசெட் அலோகேஷன். இந்த அசெட் அலோகேஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு வேறு விதமான அசெட் அலோகேஷன் இருக்கும். லாங் டேர்ம் கோல்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் இருக்கக்கூடிய அசெட் அலோகேஷனாக இருக்கலாம். ஸோ ஒரு 15 years 18 years பீரியடில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் எஸ்ஐபி முறையில் பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த அசெட் அலோகேஷன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்பேஸில் கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் யுவர் அலோகேஷன் இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்பஸோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். எஸ்ஐபி முறையில் நீங்கள் பண்ணுறீங்கனால ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ்லாம் ஹைலி வாலடைல், அதனால் கீழே இறங்க உங்களுக்கு பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் வாலட்டாலிட்டி இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா உங்களுடைய எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வாலட்டாலிட்டி எதில் ஜாஸ்தி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ரிட்டர்ன்ஸும் அந்த ரீசன்னால தான் இந்த 2 செக்மெண்ட்டும் மற்ற செக்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதே ஒரு ஷார்ட் டேர்ம் அசெட் அலோகேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஒரு 5 வருஷத்துலேயே 10 வருஷத்துலேயே எஸ்ஐபி பிளான் பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயே 1 கோடி ரூபா கார்பஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, மாதம் அவங்க ஒரு ஹையர் அமௌண்ட் 15,000 நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அவங்க 10 yearsலேயே அச்சீவ் பண்ணணும்னா மேபி ஹையர் அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம்ங்கிறது வந்து ஒரு 7 to 10 years எஸ்ஐபி அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் மேபி ஒரு 40-45% அலோகேஷன் வச்சுக்கலாம். பாக்கி லார்ஜ் கேப்ஸ் அண்ட் கொஞ்சம் அசெட் அலோகேட்டர் ஆர் மல்டி அசெட் ஃபண்ட்ஸுங்கிற அந்த முறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மார்க்கெட் ஷாக்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த அவங்களுடைய கார்பஸ் அவுட்கம் வந்து சீக்கிரமே அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி செக்மெண்ட்டில் அவங்க அசெட் அலோகேட் பண்ணாங்கன்னா இட் வில் பி அ பெட்டர் சாய்ஸ் ஃபார் தெம். இப்போ நீங்கள் ஒரு 40 years இருக்கீங்கன்னா, இதே 1 crore எஸ்ஐபி மூலமாக நீங்கள் கார்பஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துங்க. ஸோ ரிஸ்க் ஆப்பிடைட், கோல் பிளானிங், இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன், அசெட் அலோகேஷன் பார்த்துட்டோம். லாஸ்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் செலெக்ஷன். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எஸ்ஐபியில் எவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு சொல்கிறீங்க, எந்த ஃபண்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபண்ட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி எக்ஸ்டென்சிவ் எக்ஸசைஸ். முன்னாடிலாம் ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் 15 வருஷம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ஃபண்டு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ வி லிவ் இன் அ வெரி டைனமிக் வேர்ல்டு. ஃபண்ட் சாய்ஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ்லாம் வந்து எமர்ஜ் ஆகிட்டுருக்கு, கண்டினியூஸாக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு அட்வைசர் மூலமாக போனீங்கன்னா
அந்த அட்வைசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸு அந்த ஃபண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அசட் அலோகேஷனில் 25% மிட் கேப்பு 25% ஸ்மால் கேப்புன்னு நான் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பர்மனெண்ட்டாக 15 வருஷத்துக்கும் சேம் கிடையாது. அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டிங்கில் உங்களால் ரிட்டர்ன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது, உங்களால் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ட்டை நீங்கள் இந்த அட்வைஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க ஆஸ் பர் தி டைனமிக்கலி சேஞ்சிங் வேர்ல்டு. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோல்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த கார்பஸை சீக்கிரமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இன் ஷார்ட் உங்கள் அசட் அலோகேஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் கம்மியாக இருக்குது, ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது, உங்களுடைய டியூரேஷனும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய அக்ரெசிவ் ஸ்மால் மிட் கேப்ஸ் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் நீங்கள் எஸ்ஐபியில் போகலாம். பட் இதே உங்களுடைய வியூ ஒரு 10 இயர் பீரியட் இருக்குது, 12 இயர் பீரியட் இருக்குது, உங்களுடைய ஏஜும் 35, 40 அண்ட் அபவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மோர் ஆஃப் லார்ஜ் கேப் ஓரியன்ட் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோல்ஸை கரெக்டாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுடைய கோல்ஸை ஈஸியாக ஏர்லியர் தேன் ஆன்டிசிபேட்டட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 17 இயர்ஸ் நம்ம சொல்கிறோம், 15,000 பர் மந்த் நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா 17 இயர்ஸில் 12% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா 17.5 இயர்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறோம். நீங்கள் இதே ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைசர்கிட்ட போயிட்டு ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மச் ஏர்லியர் நீங்கள் 17.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த 1 crore கார்பஸை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஆர் ஸ்பெசிஃபிக்கான கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த அமௌண்ட் எஸ்ஐபிக்கு இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். அதை தவிர கூகுள் லிங்க்ஸும் பயோவில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த கூகுள் லிங்க்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் டீம்லேருந்து யாராவது உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க.